தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் பற்றி அவதூறு பேச்சு, அதிமுக முன்னாள் அமைச்சர் கைதாகின்றார். விஜய் பற்றி அவதூறு பேச்சு, அதிமுக முன்னாள் அமைச்சர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பற்றி தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவதூறாக பேசினார். அந்த காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளது. ஆர்பி உதயகுமாரை கைது செய்ய வலியுறுத்தி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது, நேற்று பிறந்த ட்ரௌசர் பைய விஜய் அதிமுகவை கைப்பற்ற நினைக்கின்றான், அழிக்க நினைக்கின்றான். 2 கோடி அதிமுக தொண்டர்கள் சும்மா விட மாட்டார்கள் என்று கூறுகின்றார். மேலும் காவிரி நீர் பிரச்சனைக்கு போராடுவதற்கு பதிலாக திரிஷாவை பற்றி பேசியதற்காக திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் போராடுகின்றார்கள் என்று திரிஷாவை பற்றி எனது அண்ணி திரிஷா என்று அவதூறாக பேசுகின்றார். ஆர்பி உதயகுமார் அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை மிகவும் கேவலமாக அவதூறாக பேசியுள்ளார். அந்த காணொளிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழகம் ஆர்பி உதயகுமாரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு அநேகமாக ஆர்பி உதயகுமார் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அரசியல் தலைவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் ஜோசப் விஜய். அவரை கண்ணியமாக பேச வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும். அவதூறாக, மரியாதை குறைவாக பேசுவது தவறு. ஏனென்று சொன்னால் அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்காப்புல. அது போக ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, காவல்துறை அவங்க கையில் இருக்குது, சட்டம் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, நீதிமன்றம் தான் அவங்க கையில் கிடையாது. ஆக ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அப்படிங்கிறனால அதிமுக கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். தற்பொழுது ஆர்பி உதயகுமார் விஜயை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காப்புல. இன்று இரவு கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.